ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி மசாலாலாம் அரைச்சி சேர்த்து குக்கர்லேயே ரொம்ப ஈஸியான முறையில் டேஸ்ட்டான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா பெரட்டி விட்டு ஊற வச்சுருங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் 1லேருந்து 1.5 மணி நேரம் கூட வைக்கலாம். குறைஞ்சது 1/2 மணி நேரமாக வச்சுக்கோங்க. நான் காலையில் எழுந்த உடனே இந்த மசாலா பெரட்டி வச்சுட்டேன். குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா ஊறி வந்துடும். இது ஊறட்டும், நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு பட்டை, அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை அரைக்கிறதுக்காக இது கூட ஒரு தக்காளியை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இதை வீடியோ எடுத்தேன். வீடியோ பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி வந்துருச்சு. அதனால் இதில் சேர்க்க முடியல. தனியாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒன்றும் பதிவாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் இது கூட சேர்த்துருங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மசாலா கொஞ்சம் பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற கறியை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கறியை இந்த எண்ணெயிலே ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு சிம்மில் வச்சு கொஞ்சம் பரட்டி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுருப்போம். இப்போ கறி நல்லா எண்ணெயிலே பரண்டு வந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கறியில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். அது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கல் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு உங்கள் மட்டனை பொறுத்து விசில் வச்சுக்கோங்க. எனக்கு நல்ல இளம் ஆட்டுக்கறி, அதனால் நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ குக்கரில் விசில் ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு கறி நல்லா வெந்திருக்கு. ஆனால் தண்ணி விட்டுருக்கோம். நம்ம மட்டன் கறி குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் தண்ணி விட்டு வந்திருக்கோம். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே வச்சு விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு நல்லா கிரேவி மாதிரி திக்கான பதத்துக்கு வரணும். திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நிற்கி பார்த்திங்களா. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டாலே போதும். இது சாதம் சப்பாத்தியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா மிளகு காரமெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா திக்கான கிரேவியாக கிடச்சிடும். எனக்கு இது கரெக்டாக இருக்குன்றதுனால நான் இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா எல்லாமே இதே அளவில் சேர்த்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான காரசாரமான சுவையில் மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ப்ளீஸ் நம்ம வீடியோவெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.